வெள்ளை மீசையுடன் வெள்ளை வேட்டி பழுப்பு நிற சட்டை அணிந்த தாத்தா சாலையோரம் மாமரக்கன்று ஒன்று நட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் ஒரு நாய் ஒன்றும் இருந்தது. தாத்தா அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார். செடிக்கு அருகில் நாயும் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகள் கழித்து மரம் வளர்ந்து மாம்பழங்கள் பழுத்தது. அதை பறித்து விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். தாத்தா இல்லாத நேரத்தில் நாய் மாமரத்தின் அருகே அமர்ந்து மரத்தின் அருகில் யாரும் வரவிடாமல் விழிப்புடன் வாலை ஆட்டிக்கொண்டு காவல் காக்கும். ஒருநாள் கிராம பாதையில் சென்று கொண்டிருந்த ட்ரக் ஒன்று நிலை தடுமாறி மாமரத்தை நோக்கி வேகமாக வருகிறது. இதை கவனித்த நாய் முன்னால் சென்று குறைத்து அதை தடுக்க முயற்சிக்கிறது. ஆனாலும் ட்ரக்மா மரத்தின் மீது மோதி மரம் உடைந்து விழுந்து விடுகிறது. தன்னால் தடுக்க இயலவில்லையே என நாய் தவித்தது. அங்கு வந்த தாத்தா உடைந்த மாமரத்தின் அருகே நின்று மரத்தை பிடித்துக்கொண்டு சோகமாக அழுகிறார். நாயும் அவருக்கு அருகில் சோகமாக அமர்ந்திருக்கிறது. சில நாள் கழித்து உடைந்த மரத்தின் அடிவாரத்திலிருந்து வளரும் ஒரு சிறிய புதிய மாமரக்கன்று. அதை தாத்தா நாய் இருவரும் அதை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாம் வாழ்வு மலரும் என்ற நம்பிக்கையுடன்.